ஹேர் ஃபால் சுத்தமாக இல்லைங்க. வளர்ப்பிறை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வளர்ப்பிறையில் பண்ணுவாங்க. முக்கியமாக நம்மள மாதிரி லேடிஸ்லாம் ஹேரை வந்து கட் பண்ணுவது அமாவாசையிலேருந்து ஒரு 3ஆம் நாள் 5ஆம் நாளில் நல்ல ஒரு வளர்ப்பிறையாக இருக்கும். அப்போ ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னோடய ஹேரில் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்னஸ் பெருசாக இருக்காது. ஸோ இப்போ அந்த ஸ்பிட்னஸ் தான் நான் கட் பண்ண போகிறேன். ஹேர் கட் பண்ணால் ஒரு விதமான பயம் இருக்கும்ல. ஸோ பயந்து தான் கட் பண்ணுறேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஹேர் நல்லா ஒரு வளரும். இது ஒரு மித்து கூட இருக்கலாம். ஸ்பிட்னஸ் இருந்தாலே உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் நிறைய ஸ்பிட்னஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். நான் சைஸிங்லாம் பார்க்கல. இப்போதும் நான் தலையை பின்னல் தான் போடுவேன். அதனால் சும்மா அப்படியே கட் பண்ணிடுவேன். போதும். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி என்ன மாதிரி நீங்களும் ஹேர் ஃபால் நிறைய ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உட்டன் நெயில் கோன் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம செக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியாகும். ஸோ நம்ம ஹேருக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலும் ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்களோட மூஞ்சி இல்லையா? ஸோ உங்களுக்கு நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணி